அனைவருக்கும் வணக்கம். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்து பாருங்கள். நிச்சயமாக கை நிறைய பணம் சேரும், பணம் கட்டுக்கட்டாக சேரும், வீண் விரை செலவுகள் வரவே வராது, கட்டுக்கட்டாக பணம் நிச்சயமாக சேரும். இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் செய்ய வேண்டிய முக்கியமான நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலிருந்து 7 மணி, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இந்த பரிகாரத்திற்கு நீங்கள் பூஜை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு பொருள் சொல்கிறேன், அந்த பொருளை மட்டும் நீங்கள் உங்களுடைய உப்பு ஜாடிக்குள்ளே வைத்தா போதும். அதாவது உப்பு டப்பா நீங்கள் ஜாடியில் வச்சுருக்கீங்க, இல்லை டப்பாவில் வச்சுருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ உங்களுடைய பழங்குற உப்பு, அதாவது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகின்ற உப்பு அந்த உப்புக்குள்ளே நீங்கள் இதை வைக்க வேண்டும். என்ன பொருள் வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். உப்பு எப்போதுமே வீட்டில் நிறைவாக இருக்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நிறைவாக இருந்தால் மட்டுமே நமக்கு லக்ஷ்மி நிறைவாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது காசு பணம் நமக்கு எப்போதுமே நிறைவாக இருக்கும். அதனால் உப்பு எப்போதுமே வீட்டில் நிறைவாக இருக்கணும். அந்த நிறைவான உப்புக்குள்ளே நம்ம என்ன பொருள் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும், நல்ல பணவசியத்தை கொடுக்கும் அப்படின்னா உப்பில் வெண்மை நிறம் கொண்டது, சுக்கிரனுக்கு உரிய நிறம். உப்பு லக்ஷ்மிக்கு உரியது, லக்ஷ்மி கடாட்சம் கொண்ட பொருள், மங்களத்தை குறிக்கின்ற ஒரு பொருள். அதனால் அந்த உப்பு பார்த்திங்க அப்படின்னா தெய்வீக தன்மை கொண்டது, நமக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த உப்புக்குள்ளே என்ன பொருள் வைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு வெண்மை நிற துணி, வெள்ளை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணி, இந்த இரண்டில் ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறம் எடுக்கணும் அல்லது சிவப்பு நிறம் எடுக்கணும். சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வைத்துட்டு அதில் கட்டாயமாக நீங்கள் வைக்க வேண்டிய பொருள் மஞ்சள் வைக்கணும். மஞ்சள் தூள் கிடையாது, மஞ்சள் கிழங்காக வைக்கணும். ஒன்று வெள்ளி மஞ்சள் துண்டு வைக்கணும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் குண்டு மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, 6 மஞ்சள் நீங்கள் வாங்கணும். அந்த 6 மஞ்சள் வாங்கி அந்த வெள்ளை துணியிலையோ அல்லது சிவப்பு நிற துணியில வச்சுட்டு, ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, 6 ₹1 நாணயம் எடுத்து வைங்க. 6 ₹1 நாணயம் எடுத்து வச்சு அந்த மஞ்சளும் அந்த ₹1 நாணயம் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கட்டிட்டு சுக்கிரனையும் நீங்கள் லக்ஷ்மியும் மனதார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயே நமக அந்த மந்திரத்தையும், ஓம் சுக்கிர பகவானே நமக அந்த மந்திரத்தையும் 3 முறை சொல்லிவிட்டு நீங்கள் சுக்கிரனை லக்ஷ்மி மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த உப்பு ஜாடிக்குள்ளே இந்த மூட்டையை நீங்கள் மறைச்சி வச்சிடணும். அதாவது நீங்கள் முழுவதுமாக உப்பு இருக்கும்போது பாதியில் அந்த கொஞ்சம் மேலே பாதி எடுத்துட்டு இந்த மூட்டையை வச்சுட்டு அதற்கு மேலே உப்பை பரப்பி வச்சுருங்க. நீங்கள் இந்த மூட்டையை நடுப்புறமாக வச்சுருங்க. இந்த பரிகாரத்தை ஒரு 6 வெள்ளிக்கிழமை செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பணவசியத்தையும் பணப்பெருக்கத்தையும் பணம் கை நிறைய தங்குறதையும் உங்களால் நிச்சயமாக உணர முடியும். இது கட்டாயமாக நீங்கள் 6 வாரம் செய்து பாருங்கள். சுக்கிரனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கல்லுப்பில் செய்கின்ற பரிகாரத்தை அந்த மஞ்சளை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் தேய்த்து குளித்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற செடியிலையோ நான் வச்சுருங்க. அந்த நாணயத்தை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சு நீங்கள் ஒரு உண்டியிலையோ அல்லது நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ நீங்கள் வச்சுருங்க. அந்த ₹1 நாணயத்தை நீங்கள் வீணாக செலவு பண்ணாதீங்க. ஒரு 6 வாரம் செய்த பிறகு நீங்கள் அந்த ₹1 நாணயத்தெல்லாம் எடுத்து நீங்கள் உண்டியில் போட்டுடலாம். அப்படி இல்லை என்றால் இதே துணியில் அந்த ₹1 நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து முடிச்சு வச்சு ஒரே ஒரு மஞ்சள் துண்டை மட்டும் எடுத்து வச்சு மொத்தமாக சேர்த்து நீங்கள் முடித்து நீங்கள் உங்கள் பீரோவில் வச்சுடுங்க. நல்ல ஒரு பணவசியத்தை உங்களுக்கு இன்னமும் கொடுக்கும். இது நீங்கள் 6 வாரம் கட்டாயமாக செய்து பாருங்கள். 6 வாரமும் மஞ்சள் புதிதாக தான் வாங்கி வைக்கணும். அதே மஞ்சளை பயன்படுத்த வேண்டாம். வியாழக்கிழமை இதை நீங்கள் எடுத்துருங்க, இரவுக்குள்ளே எடுத்துருங்க. வெள்ளிக்கிழமை காலையில் செய்து வச்சுடுங்க. அல்லது வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 நீங்கள் செய்து வச்சுடலாம். சுக்கிரஹோரை நேரத்தில் தான் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள். நல்ல ஒரு பணமாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். பணம் பெருகும், நிச்சயமாக பெருகும். ஏதாவது ஒரு பொருள் வாங்குவீங்க, ஒரு தங்கமோ ஒரு வெள்ளியோ ஒரு வைரமோ ஏதாவது ஒரு பொருள் வாங்குகிற யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். சுக்கிரன் வசியத்தை கொடுக்கக்கூடிய இந்த உப்பு பரிகாரத்தை நிச்சயமாக நீங்கள் செய்து உங்களுக்கு நல்ல பலனும் கிடைக்கும் அப்படிங்கிறது நினைக்கிறேன். தொடர்ந்து உப்பு பரிகாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நிறைய பேருக்கு கொடுத்துருக்கு. செய்து பாருங்கள். இதில் போட்டிருக்கிற மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மஞ்சளை நீங்கள் மொத்தமாக சேர்த்து வைத்துக்கொண்டு அதை நீங்கள் அரைச்சி அது தினமும் நீங்கள் பூசி கூட குளிக்கலாம். மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறவங்க இதை பயன்படுத்துங்க. அல்லது மஞ்சள் கேரில் தேய்த்து குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா
ஓடும் தண்ணீரில் விட்டுருங்க. இதை தான் நீங்கள் செய்ய முடியும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். மகாலட்சுமியோட கடாட்சம் நிச்சயமாக கிடைக்கும். மகாலட்சுமி பூஜை யார் ஒருவர் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வராங்களோ அவங்க நிச்சயமாக பணவசியம் உள்ளவர்கள் தான். அவங்கக்கிட்ட எப்போதுமே பணம் தங்கிக்கிட்டே இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை செய்து பாருங்கள். லக்ஷ்மிக்குன்னு ஒரு நெய்தீபம் ஏற்றி வைத்து பாசிப்பருப்பு பாயாசமோ அல்லது ஒரு பாலில் சர்க்கரை போட்டோ உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் நைவேத்தியம் வைத்து கனகதார சோஸ்திரம் இந்த மாதிரி பாடல்கள் மகாலட்சுமியோட அஷ்டகம் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை படித்து நீங்கள் பூஜை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும். வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்குள்ளே நீங்கள் லக்ஷ்மி பூஜை செய்து பாருங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை காலை 6 to 7 செய்ய முடியல அப்படி இருப்பவர்கள் மாலை 6 மணிலிருந்து இரவு 9 மணிக்குள்ள சுக்கிரஹோரை முடிவதற்குள் நீங்கள் மகாலட்சுமி பூஜை செய்வது இன்னமும் கூடுதல் சிறப்பு கொடுக்கும். எப்போதுமே வெள்ளிக்கிழமை காலை மாலை இருவேளையும் நம்ம விளக்கேற்றி வைத்து சுவாமி கும்பிடுறது மிக மிக சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.